ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அந்த அம்மாக்கு வயசு 36, பையனுக்கு வயசு 19. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? நீ இல்லாம நான் வாழ முடியாது, நீ தான் எனக்கு உயிரே சொல்றாங்க. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. எங்களை பிரிச்சிடாதீங்க சொல்றாங்க. நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். 22 வருஷம் இப்படிதான் இருந்ததா? இல்ல மேடம், அப்பெல்லாம் அந்த பழக்கம் இல்ல மேடம். எப்போ இந்த பழக்கம் வந்தது? ஒரு 5 வருஷம் மேடம். 5 வருஷமா இப்படி மனைவி அடிப்பீங்களா? அடிப்பல, அவங்க வாய் சும்மா இருக்காது. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். உங்களுக்கு 2 பசங்களா? 3 பேர். இன்னொரு அண்ணன் என்ன பண்றாரு? ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்காரா? ஏமா? ஒருத்தர் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா சின்ன போயிட்டு ஓடிட்டான்லாம் மட்டும் பேர்ல. வீட்டாண்ட ஒரு கொலை நடந்தது. அது கூட இல்ல, அவன் வீட்டுல தான் இருந்தான். அவங்க சொந்தக்காரங்களாம் இவங்க கூட இருந்தான்ட்டு இட்டுன்னு போயிட்டாங்க. என்னங்க? சரி, இப்போ உங்க பிரச்சனை என்னது? இப்போ உங்க மனைவி எங்க? எங்க மனைவியா அந்த பையன் கூட போயிட்டு. எந்த பையன் கூட? என் பையனோட ஃப்ரெண்டு. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ராஜி மேடம். ராஜி. உங்க பேரு? புஷ்பராஜ் மேடம். புஷ்பராஜ். புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதவன்டா. வீட்டுல சாப்பிட்டு படுத்து உங்களுக்கு உடம்பு ஏறுதுன்னு பிரச்சனை. தினையும் செக்ஸ் வச்சுக்கணும்ன்றாரு. ஒரு நாள் என்னால உடம்பு முடியலனாக்கா அன்னைக்கு அவங்க கூட போனேன்னு கேக்குறாரு. நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. 4 புள்ள பெத்த அப்புறம் எதுக்குமா உனக்கு இன்னொரு புருஷன்? 4 புள்ள பெத்துட்டாக்கா யாருக்குமே அந்த உணர்ச்சின்றது இருக்க கூடாது. தூக்குதா, தூக்குது, துடிக்குது, வைக்குது, வலிக்குதுன்ட்டு பண்ணி பரல போங்க. நான் உங்களுக்கு மூஞ்சி அப்ப இவரோட வாழ போறீங்களா? அவனுக்கு இஷ்டமா இருந்தா வரட்டும், இல்ல அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா போட்டோம். நான் தனியா கூட குடும்பம் பண்ணுவேன். நீ என்னப்பா ஐடியால இருக்க? இல்ல மேடம், நான் கூட தான் பண்ணுவேன், சேர்ந்து வாழ்வேன். காலை உடிச்சுட்டாங்க மனுஷன். அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அவளை அடிக்க கூடாது. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. டேய், நான் எப்படா இவங்க கூட சண்டை போட்டேன்? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உட்கார்ந்து இருக்கேன்ல இங்க ஒருத்தி. ரொம்ப பேசாதீங்க சார், சரி கம்மியா பேசுங்க, கை தட்டுங்க. சரி, நன்றி, வணக்கம். 22 வருஷம் புருஷனோட வாழ்ந்துட்டு இந்த 20 வயசு பையனோட இப்ப போயிருக்கீங்க. லவ் பண்ணியாமா? ஆமாங்க மேடம். அவரும் லவ் பண்ணாரா? ஆமாங்க மேடம். இப்ப பார்த்தா எங்க அம்மா வச்சு நம்பி மேடம் பண்ணாங்க. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா அம்மாவோடையும் பொண்ணோடையும் விளையாடி இருக்க நீ. ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா? நான் கேட்டேன்லடா உன்னை நான் ஆரம்பத்திலேயே. இல்லன்னு தானடா சொன்னேன். என்கிட்ட 2 பேரையும் சேர்த்து விளையாடலான்னு முடிவு பண்ணேன். கண்மணியா கத்திச்சவா. இப்ப என்ன நடந்தது? அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து அவன் விளையாடி இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னானா? ஆமா மேடம். நான் உங்க அம்மா சொன்னாங்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒன்னு அடிக்கலாம் மாதிரி இருக்கு. இந்த சின்ன பொண்ணை இப்படி பண்ணிருக்கல நீ. இவனை என்ன பண்ண சார்? செருப்ப காட்டி அடிக்கிறீங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, தவறு எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். கிடையாது, மன்னிச்சு மறந்துடுவோம். நீ சின்ன பையன், இந்த வீட்டுக்கு இந்த வாழ்க்கையில நிறைய இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உட்காருப்பா. நான் அப்படி உட்காரல மேடம். சொல்லுங்க மேடம். சொன்ன கேளுடா. நான் உட்காரல மேடம். வேண்டாம் மேடம், எனக்கு கண்ணா உன்ன பெத்தவங்க. நான் நிக்கிறேன் மேடம். ராஜா சொன்னா கேளுடா ராஜா. என்ன என்ன பெரிய யோமாத்திர பேசுறது இருக்கா? வாடா
போறோம்